வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் மற்றும் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதில் ஒவ்வொரு வருஷமும் யாரோட படங்கள் அதிகமாக வெற்றி அடைஞ்சு ஒவ்வொரு வருஷமும் யார் வின்னர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். 1992 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன் தேவர் மகன் அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜய் முதன்முறையாக ஹீரோவா நடிச்சிருந்த நாளைய தீர்ப்பு படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே சமயம் கமலோட சிங்காரவேலன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ஹிட் ஆச்சு. கமலுக்கு அடுத்ததா பரதன் டைரக்ஷன்ல தேவர் மகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கமலோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு. ஸோ 92வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கமலுக்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா விஜய் அப்ப புது நடிகராக இருந்ததால அவரோட படம் வெற்றி அடையல. அதனால இந்த வருஷத்துல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 93ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு செந்தூர பாண்டி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. கமலஹாசனுக்கு மகராசன் கலைஞன் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலஹாசனோட மகராசன் கலைஞன் அப்படின்னு இந்த 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஆனா விஜய் அண்ட் விஜயகாந்த் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச செந்தூர பாண்டி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 94ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு ரசிகன் படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பாத்தீங்கன்னா நம்மவர் மகாநதி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட ரசிகன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி படமாச்சு. அதே சமயம் கமலோட மகாநதி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததான் நம்மவர் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இதுல 2 படங்களுக்குமே நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. அடுத்தது 1995ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு சதிலீலாவதி குருதி புனல் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு பாத்தீங்கன்னா தேவா ராஜாவின் பார்வையிலே விஷ்ணு சந்திரலேகா அப்படின்னு இந்த 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல கமல்ஹாசன் கோவை சரளா ஆகியோர் நடிச்ச சதிலீலாவதி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா கமல் அண்ட் அர்ஜுன் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச குருதி புனல் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இதுல விஜயோட படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா விஜய் அஜித் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச ராஜாவின் பார்வையிலே படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே மாதிரி விஷ்ணு சந்திரலேகா அப்படின்னு இந்த 2 படங்களும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கமலுக்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, விஜய்க்கு ஒரு படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துலயும் கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 96ல பாத்தீங்கன்னா கமலுக்கு இந்தியன் அவை சண்முகி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் விஜய்க்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பூவே உனக்காக, வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன், செல்வா அப்படின்னு 5 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல சங்கர் டைரக்ஷன்ல கமல் நடிச்ச இந்தியன் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கமலோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு. அடுத்ததா KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல கமலுக்கு அவை சண்முகி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம கமல் இந்த படத்துல லேடி கட்ட போட்டு மாஸ்க் காட்டியிருப்பாரு. அதே சமயம் விஜய்க்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா பூவே உனக்காக படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விஜயோட கரியர்லயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் அமைஞ்சது இந்த படம். இந்த படம் இன்னைக்கு வரைக்குமே விஜயோட கரியர்ல மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு. அடுத்ததா வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன், செல்வா அப்படின்னு 3 படங்கள் விஜய்க்கு ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த 3 படங்களுமே சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ 96வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, கமலுக்கும் 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா 97ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை அப்படின்னு 5 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட காலமெல்லாம் காத்திருப்பேன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா விஜய்க்கு லவ் டுடே படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா விஜய்க்கு ஒன்ஸ் மோர் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் விஜய் அண்ட் சூர்யா ஆகியோர் சேர்ந்து நடிச்ச நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறமா தான் ஒரு மாசான படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சாலினி ஆகியோர் நடிச்ச காதலுக்கு மரியாதை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 4 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, கமலுக்கு எந்த படமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 98ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு காதலா காதலா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய்க்கு பாத்தீங்கன்னா நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், நிலாவே வா அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜய் தேவயானி ஆகியோர் நடிச்ச நினைத்தேன் வந்தாய் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா விஜய்க்கு பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் விஜயோட நிலாவேவா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. இங்க கமலுக்கு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன், பிரபுதேவா ஆகியோர் சேர்ந்து நடிச்ச காதலா காதலா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, கமலுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்தது 1999
2019 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு துல்லாத மனமும் துள்ளும் என்றென்றும் காதல், நெஞ்சினிலே மின்சார கண்ணா அப்படின்னு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய் சிம்ரன் ஆகியோர் நடித்த துல்லாத மனமும் துள்ளும் படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த டைமில் இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜயோட கரியர்லேயே மிக முக்கியமான ஒரு படமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அடுத்ததாக விஜய்க்கு என்றென்றும் காதல் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் சரியா ஓடலை, ஃப்ளாப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நெஞ்சினிலே படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் சரியா ஓடலை. அடுத்ததாக விஜய்க்கு KS ரவிக்குமார் டைரக்ஷனில் மின்சார கண்ணா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் சுமாரான வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு துல்லாத மனமும் துள்ளும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் கமலுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. அடுத்ததாக 2000 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கண்ணுக்குள் நிலவு, குஷி, பிரியமானவளை அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பார்த்தீங்கன்னா ஹேராம் தெனாலி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜயோட கண்ணுக்குள் நிலவு படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையல. ஆனால் SG சூர்யா டைரக்ஷனில் விஜய் நடித்த குஷி படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததாக விஜய் சிம்ரன் ஆகியோர் நடித்த பிரியமானவளை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் கமலுக்கு பார்த்தீங்கன்னா ஹேராம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை அவரே தான் டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருந்தாரு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்ததாக KS ரவிக்குமார் டைரக்ஷனில் தெனாலி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, கமலுக்கு 1 படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல விஜய் தான் வின் பண்றாரு. 2001 விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு ஆலவந்தான் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜய், சூர்யா ஆகியோர் சேர்ந்து நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா விஜய்க்கு பத்ரி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் ஷாஜகான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் கமலோட ஆலவந்தான் படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த வருஷத்துல விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2002 பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தமிழன் யூத் பகவதி அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பார்த்தீங்கன்னா பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட தமிழன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. ஆனா அடுத்ததா வெளியான விஜயோட யூத் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பகவதி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. அதே சமயம் கமலோட பம்மல் கே சம்பந்தம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல கமலுக்கு பஞ்சதந்திரம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்துல கமலுக்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, விஜய்க்கு 1 படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க கமல்ஹாசன் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2003 பாத்தீங்கன்னா விஜய்க்கு வசீகரா, புதிய கீதை, திருமலை அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பாத்தீங்கன்னா அன்பே சிவம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட வசீகரா படம் அந்த டைம்ல சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. ஆனா இப்போ இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததா புதிய கீதை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா விஜய்க்கு திருமலை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் கமலுக்கு பாத்தீங்கன்னா சுந்தர் சி டைரக்ஷன்ல அன்பே சிவம் படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்குமே இப்போ இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த டைம்ல இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ இந்த வருஷத்துல விஜய்க்கு 1 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா கமலுக்கு எந்த படமே வெற்றி அடையல. அதனால இங்க விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2004 பாத்தீங்கன்னா விஜய்க்கு உதயா, கில்லி, மதுரை அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமல்ஹாசனுக்கு பாத்தீங்கன்னா விருமாண்டி, வசூல் ராஜா அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட உதயா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா தான் கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விஜயோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் மிக முக்கியமான ஒரு படமா இருக்கு. அடுத்ததா விஜய்க்கு மதுரை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் கமலுக்கு பாத்தீங்கன்னா விருமாண்டி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை அவரே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா வசூல் ராஜா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்துல 2 பேருக்குமே 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் 2004 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் எதுனா அது கில்லி படம் தான். அடுத்ததா 2005 பாத்தீங்கன்னா விஜய்க்கு திருப்பாச்சி, சச்சின், சிவகாசி அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பாத்தீங்கன்னா மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட திருப்பாச்சி படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா சச்சின் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் விஜய்க்கு சிவகாசி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2006 பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதி படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பாத்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட ஆதி படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஆனா கௌதம் மேனன் டைரக்ஷன்ல கமல் நடிச்ச வேட்டையாடு விளையாடு படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அதனால இந்த வருஷத்துல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2007 பாத்தீங்கன்னா விஜய்க்கு போக்கிரி, அழகிய தமிழ் மகன் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட போக்கிரி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா அழகிய தமிழ் மகன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஆனா கமலுக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2008 பாத்தீங்கன்னா விஜய்க்கு குருவி படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பாத்தீங்கன்னா தச
தசாவதாரம் படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட குருவி எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. ஆனா அதே சமயம் கமலோட தசாவதாரம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. கமல் இந்த படத்துல 10 கெட்டப்ல நடிச்சு பயங்கரமா மாஸ் காட்டியிருப்பாரு. ஸோ அதனால இந்த வருஷத்துல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2009 பாத்தீங்கன்னா விஜய்க்கு வில்லு வேட்டைக்காரன் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு உன்னை போல ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட வில்லு எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் பெருசா வெற்றி அடையல, சுமாரா தான் ஓடிச்சு. ஆனா கமலோட உன்னை போல ஒருவன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த வருஷத்துல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2010 பாத்தீங்கன்னா விஜய்க்கு சுறா படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு மன்மதன் அம்பு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட சுறா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிருச்சு. அதே மாதிரி மன்மதன் அம்பு படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. ஸோ இந்த வருஷத்துல 2 பேருக்குமே வெற்றி இல்ல. அடுத்ததா 2011 பாத்தீங்கன்னா விஜய்க்கு காவலன் வேலாயுதம் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சது. ஆனா கமலுக்கு இந்த வருஷத்துல எந்த படமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2012 பாத்தீங்கன்னா விஜய்க்கு நண்பன் துப்பாக்கி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சங்கர் டைரக்ஷன்ல வெளியான நண்பன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா விஜய்க்கு AR முருகதாஸ் டைரக்ஷன்ல துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விஜயோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு. ஆனா இந்த வருஷத்துல கமலுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2013 பாத்தீங்கன்னா விஜய்க்கு தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட தலைவா எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல, சுமாரா தான் ஓடிச்சு. ஆனா அதே சமயம் கமலோட விஸ்வரூபம் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதனால இந்த வருஷத்துல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2014 விஜய்க்கு ஜில்லா கத்தி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா கமலுக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2015 விஜய்க்கு புலி படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு பாத்தீங்கன்னா உத்தம வில்லன், பாபநாசம், தூங்காவனம் அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட புலி படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே சமயம் கமலோட உத்தம வில்லன் படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா பாபநாசம் படம் ரிலீஸ் ஆச்சு கமலுக்கு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா கமலுக்கு தூங்காவனம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சரியா ஓடல. சோ இந்த வருஷத்துல கமலுக்கு ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஆனா விஜய்க்கு எந்த படமுமே வெற்றி அடையல. அதனால இந்த வருஷத்துல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2016 விஜய்க்கு தெரி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா கமலுக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2017 விஜய்க்கு பைரவா மெர்சல் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல பைரவா படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. ஆனா மெர்சல் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் கமலுக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2018 விஜய்க்கு சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு விஸ்வரூபம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட சர்க்கார் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா கமலோட விஸ்வரூபம் 2 வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதனால இந்த வருஷத்துல விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2019 விஜய்க்கு பிகில் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா கமலுக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2020 2 பேருக்குமே படங்கள் ரிலீஸ் ஆகல. 2021 விஜய்க்கு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா கமலுக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2022 பாத்தீங்கன்னா விஜய்க்கு பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட பீஸ்ட் படத்துக்கு ரிவ்யூஸ் மிக்ஸ்டா கிடைச்சாலும் வசூல் ரீதியா பார்க்கும்போது இந்த படம் 250 கோடியை வசூல் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் கமலோட விக்ரம் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதனால இந்த வருஷத்துல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2023 விஜய்க்கு வாரிசு, லியோ அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட வாரிசு படத்துக்கு ரிவ்யூஸ் மிக்ஸ்டா கிடைச்சாலும் வசூல் ரீதியா பார்க்கும்போது இந்த படம் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்ததா விஜய்க்கு லியோ படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா கமலுக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2024 விஜய்க்கு கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயோட கோட் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா கமலோட இந்தியன் 2 படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதனால இந்த வருஷத்துல விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2025 விஜய்க்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. கமலுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் 3, தக் லைஃப் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி அடையுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி நேரடியாக மோதிய விஜய் அஜித் படங்கள், ரஜினி கமல் படங்கள், சிம்பு தனுஷ் படங்கள், சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி படங்கள் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.